அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரப்போகுது. ஸோ அதற்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2025க்கு கமாண்டோ 2.0 டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் பர் சிலபஸ் பிரகாரம் கம்ப்ளீட்டாக டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன மாடல் நடத்த போகிறாங்களோ அதுபடி தான் நடத்த போகிறாங்க. ஒட்டுமொத்தமாக 31 டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் 140 கொஸ்டின். டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் 140 கொஸ்டின், அதே மாதிரி தான் இங்கே 140 கொஸ்டின், அதாவது 70 மார்க்குக்கு 2.5 மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 7ஆம் தேதி அக்டோபர் 7/10/2025. ஸோ 2 நாள், அதாவது டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் வரையாக டெஸ்ட் போக போகுது. எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் போக போகுது. ஆல்ரெடி நீங்கள் யூனிட் வரையும் எல்லாம் முடிச்சிட்டிங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே. இப்போ அகைன் நீங்கள் யூனிட் வரையாகவும் ஒரு ரொட்டேஷன் போக போகிறீங்க. அடுத்து ஃபுல் டெஸ்ட்டாகவும் எவ்ரி சண்டே வந்து போக போகிறீங்க. அதான் இதனுடைய பிளானு. ஸோ இதோட அப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்ட் ஏ பொறுத்த மட்டும் ஜென்ரல் நாலேஜ், ஃபிசிக்ஸ்லேருந்து யூனிட் வரை 5 டெஸ்ட், ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட், கெமிஸ்ட்ரியில் யூனிட் வரை 5 டெஸ்ட், ஒரு ரிவிஷன் டெஸ்ட், பயாலஜிக்கு 7 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், அடுத்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் நியூட்ரிஷனுக்கு 2 யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஜியோகிராஃபிலேருந்து 6 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், இந்தியன் பாலிட்டிக்கு 5 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், ஹிஸ்ட்ரிக்கு 6 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், எக்கனாமிக் 3 யூனிட் டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கு 20 யூனிட் டெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பார்ட் பியை பொறுத்த மட்டும் நமக்கு தமிழுக்கு 19 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், இங்கிலீஷ்க்கு 19 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், சைக்காலஜிக்கு 11 யூனிட் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட், மென்டல் அபிலிட்டிக்கு 8 யூனிட் டெஸ்ட், அப்புறம் தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 எவ்ரி சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ முதல் டெஸ்ட் என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 7/10/2025 செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறாங்க. பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேருந்துமே நமக்கு வந்து டெஸ்ட் இருக்க போகுது. பார்ட் ஏ பொறுத்த மட்டும் 80 கொஸ்டின் 40 மார்க், பார்ட் பியை பொறுத்த மட்டும் 60 கொஸ்டின் 30 மார்க். ஸோ பார்ட் ஏ பொறுத்த மட்டும் ஆர்ட்ஸ்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி, சயின்ஸ்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கரண்ட் அஃபேர்லேருந்து நேஷனல் நியூஸ் ஜனவரி டு செப்டம்பர் இருக்க போது. இது வந்து பார்ட் ஏ. பார்ட் பியை பொறுத்த மட்டும் நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ல 10ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1, 2, 3, அடுத்து வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்க போகிறோம். அடுத்து வந்து சைக்காலஜியை பொறுத்தவரை நம்பர்ஸும் சீரியஸ் கம்ப்ளீஷன் சொல்லிட்டு அண்ட் ஒரு போர்ஷன் ஃபுல்லாக 140 கொஸ்டின்ஸ் வந்து இருக்க போது. இது என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 9th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி, 6th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி, அடுத்து வந்து ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய நியூஸ், அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டு செப்டம்பர். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல 10ஆம் வகுப்பு தமிழ், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் படிக்க போகிறோம். சைக்காலஜி பொறுத்தவரை அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், ஆல்பபெட் டெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செவ்வாய்க்கிழமை ஒரு டெஸ்ட் பார்க்கணும், வெள்ளிக்கிழமை ஒரு டெஸ்ட், அடுத்து சண்டே ஃபுல் மாடல் டெஸ்ட், என்டையர் சிலபஸ் வச்சு ஃபுல் மாடல் டெஸ்ட். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போகுது. செவ்வாய்க்கிழமை யூனிட் டெஸ்ட், வெள்ளிக்கிழமை ஒரு யூனிட் டெஸ்ட், சனிக்கிழமை ஃபுல் மாடல் டெஸ்ட். ஃபுல் சிலபஸ் இதில் கவர் பண்ணி படிக்கணும் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் யூனிட் வரியாகவும் போயிட்டு இருப்பீங்க, ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படியே தான் அந்த பிளான் வந்து நமக்கு வந்து போக போகுது. மொத்தம் 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ 10 ஃபுல் மாடல் டெஸ்ட். லாஸ்ட் அவங்களுக்கு 31ஆம் தேதி ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் என்டையர் சிலபஸ் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை மட்டும் யூனிட் வரையாக படிச்சுட்டு இருக்கணும். ஃபுல் மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வரக்கூடிய அந்த உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியோட மெயின் எக்ஸாம் வந்து நல்லாவே பண்ணிடலாம். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.